இந்த ஆட்சியில கடந்த 5 வருடங்கள்ல வந்து மாரிமுத்து, மணிகண்டன், அஜித்குமார், இப்போ ரீசென்ட்டா ஆகாஷ், அப்புறம் நிறைய தலித் இளைஞர்களுக்கு எதிரான படுகொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. உங்க மேல இருக்கிற ஒரு ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்டின்னா, விசிகா வந்து அது சரியான வகையில முன்னெடுத்து ஒரு அடையாள போராட்டங்களோட நிறுத்திக் கொண்டார்கள். அத வந்து ஒரு தீர்வை நோக்கி வந்து நகர்றதுக்கான அது வந்து ஒரு போலீஸோட பிரச்சனை. அது போலீஸ் துறையில இருக்கிற சில கோளாறு அப்டின்ற மாதிரி அத வந்து சுருக்கி பார்த்துட்டாங்க. அதுக்கு ஒரு அது பொலிட்டிக்கலா சுருக்கி ஒரு பார்க்குறது அர்த்தம் கிடையாது. ம், அந்த ஆங்கிள்லயும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ம், அதாவது ஒரு ஆட்சி வந்து ஒரு 5 ஆண்டுகள் அவங்க வந்து நிர்வாகத்த நடத்துறாங்கன்னா, அந்த ஆட்சியாளர்கள் மட்டுமே அந்த 5 ஆண்டு காலத்தில் நடக்கிற நல்லதோ, கெட்டதோ அனைத்துக்கும் பொறுப்பாக முடியாது. அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆனா, அவங்க மட்டுமே பொறுப்பு இல்ல. இப்ப ஏற்கனவே இருக்கிற எஸ்டாபிலிஷ்மென்ட் இவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த அதிகார வர்க்கம் அப்படியே இருக்கு. அந்த சிஸ்டம் அப்படியே இருக்கு. இத 5 வருஷத்துல வந்தவுடனே எல்லாத்தையும் அவங்க மாத்திற முடியாது. அதிகாரிகள வந்து இடதுசாரி சிந்தனையாளர்களா மாத்திர முடியாது. சமூக நீதி சிந்தனையாளர்களா மாத்திர முடியாது. ம், அந்த கட்சியின் தலைவர் என்ன நினைக்கிறாரோ, அதே மாதிரி பியூரோக்ராட்ஸ் மாறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ம், அப்போ அந்த லோக்கல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன மாரியான வளர்ப்பு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய செயற்பாடுகள் அமையும். திமுக ஆட்சி வந்துருச்சு அல்லது அதிமுக ஆட்சி வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாரி அவர் மைண்ட் செட் மாறுமான்னா மாறாது. ம், ம், அப்ப அவருக்கு வந்து ஒரு 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 ஆன்டி தலித் சைக் உள்ளவரா இருந்தாருன்னா, அவர் அப்படிதான் இருப்பார். ம், ஒரு முஸ்லீம் ஹேட்டட் ஒரு சென்டிமெண்ட் உள்ளவரா இருந்தா அப்படிதான் அவர் இருப்பாரு. ம், இஸ்லாமிய வெறுப்பு உள்ளவரா இருந்தா. ம். இது ரொம்ப காலமா இருக்கு. அதிமுக காலத்திலயும் இருந்துச்சு. காங்கிரஸ் காலத்திலயும் இதே இருந்துச்சு. சலுகைகள் நீங்க அதிமுகவுக்கும் நான் குடுப்பீங்களா? அந்த சொன்னேன். அது இல்ல, ஆட்சியிலயும் இல்ல. அதே அது தான் அதே எல்லா நிலைப்பாடு தான். ஆட்சியும் நான் அதுதான் சொல்றேன். நான் ஆ, என்ன சொல்றேன்னா, அது வந்து ஆட்சியில உட்கார்ந்திருக்கிற அதிமுகவினர் அப்படிங்கிற பொருள்ல சொல்லல. ம், இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. ம்.